பல துறைகள்ல 4 கால் பாய்ச்சல்ல முன்னேறிட்டு இருக்கிற இந்தியா அடுத்ததா பாய போற பாய்ச்சல் ரொம்ப உயரமா இருக்க போகுதுங்க. அந்த உயரம் சாதாரண மனிதனுடைய கற்பனைக்கும் எட்டாதது. அப்படி இந்தியா எங்க பாய போகுதுன்னா 41 வருஷங்கள் கழிச்சு விண்வெளிக்கு இந்தியா ஒருத்தரை அனுப்ப போறாங்க. அதுவும் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு முதல் முறையா ஒரு இந்திய விண்வெளி வீரர் போக போறாருங்க. அந்த விண்வெளி வீரர் யார்? அவர் அங்க போய் என்ன பண்ண போறாரு? அவருடைய பங்களிப்பு எப்படி இந்தியாவுக்கு பெனிஃபிட்ஸை கொண்டு வருகிறது அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். மை நேம் இஸ் ரஜு. திஸ் இஸ் ஈவினிங் டாப்ஸ். வெல்கம் டு அவர் ஈவினிங் டாப்ஸ் கிளப். விண்வெளி துறையில பிரைவேட் நிறுவனங்களுடைய பங்களிப்பை அமெரிக்காவுடைய நாசா தொடர்ந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதனோட ஒரு பாகமா ஆக்சியம் ஸ்பேஸ்ங்கிற தனியார் நிறுவனத்தோடைய ஆக்சியம் 4 திட்டத்தோட கீழே இந்தியா, அமெரிக்கா, போலந்து, ஹங்கேரி ஆகிய நாடுகளை சேர்ந்த ஒரு 4 விண்வெளி வீரர்கள் ஜூன் 8ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போக இருக்கிறாங்க. அதுல தான் நம்ம இந்தியாவை சேர்ந்த கேப்டன் சுபான்சு சுக்லாவும் போறார். இதன் மூலமா 41 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளிக்கு செல்லக்கூடிய 2வது இந்திய மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்குள்ளாடி நுழைய போற முதல் இந்தியங்கிற பெருமையை உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவரான குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லாவுக்கு கிடைச்சிருக்குங்க. 1984 வருஷம் ஏப்ரல் 3ஆம் தேதி இந்தியாவை சேர்ந்த ராகேஷ் சர்மா சோயுஸ் D11 சோவியத் விண்வெளி மூலமா விண்வெளிக்கு போயிருந்தார். விண்வெளியில் அப்போ இயங்கிட்டு இருந்த சல்யூட் 7ங்கிற சோவியத் விண்வெளி நிலையத்தில் 7 நாட்கள் 21 மணி நேரம் தங்கி இருந்து அவர் ஆய்வு பணிகளை என்ன செய்திருந்தார், மேற்கொண்டிருந்தார். ராகேஷ் சர்மாவுக்கு பிறகு கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ், ராஜா சாரின்னு சில இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க விண்வெளிக்கு போயிருந்தாலும் ஒரு இந்திய குடிமகன் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பூமியோடைய கீழ்வட்ட பாதையில், அதாவது லோ எர்த் ஆர்பிட்னு சொல்லுவாங்க, பூமியிலிருந்து 160 முதல் 2000 கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடிய உயரத்தை தான் இப்படி லோ எர்த் ஆர்பிட்னு குறிப்பிடுவாங்க. இங்கே தான் விண்வெளி வீரர்கள் டெம்பரரியா ஸ்டே பண்ணி விண்வெளி ஆய்வு பணிகளை மேற்கொள்ள உருவாக்கப்பட்டது தான் சர்வதேச விண்வெளி நிலையம். இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் 2031 செயலிழந்து பூமியில விழுந்து நொறுங்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பத்தி நாங்க ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் செயலிழந்து போனாலும் வளிமண்டலத்தில் நுழையும் போது அதீத வெப்பத்தினால சர்வதேச விண்வெளி நிலையத்தோட பெரும்பாலான பார்ட்ஸ் பூமியில விடுறதுக்கு முன்னாடியே எரிஞ்சு போயிடும். அந்த ஸ்டோரியை நாம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நாம பிரசன்ட்டுக்கு வருவோம். அப்படி இப்போ இருக்கிற சர்வதேச விண்வெளி நிலையம் அழிஞ்சு போறதுக்கு முன்னாடி ஒரு புதிய விண்வெளி நிலையத்தை தனியார் நிறுவனங்களுடைய பங்களிப்பு மூலமா நிறுவ நாசா பிளான் பண்ணியிருக்கு. இந்த ஆக்சியம் நிலையத்தை கட்டமைக்க தேவைப்படுற 4 மாடியூல்ஸை பல கட்டங்களா விண்வெளிக்கு கொண்டு போய் சர்வதேச விண்வெளி நிலையத்தோட முதல்ல இணைப்பாங்க. அடுத்து ISS, அதாவது சர்வதேச விண்வெளி நிலையம் செயலிழக்கும் போது இந்த மாடியூல்ஸ் பிரிஞ்சு ஒரு விண்வெளி நிலையமா உருவாகும். ஆனால் அதுக்காக 2031 வரை காத்திருக்காம 2028 இதை செயல்படுத்த ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனம் விரும்புறாங்க. 2026 ஃபர்ஸ்ட் மாடியூல் விண்வெளிக்கு அனுப்பப்படும் நாசா ஏற்கனவே சொல்லிட்டாங்க. எல்லாமே பிளான் படி நடந்துச்சுன்னா ஆக்சியம் நிலையம் தான் வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் வணிக நோக்கிலான விண்வெளி நிலையமா இருக்க போகுது. இந்த புதிய ஸ்பேஸ் ஸ்டேஷனை கட்டமைக்கிறதுக்கான பணிகளுக்கு மட்டும் இல்லாம எதிர்காலத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு மாற்றா வணிக விண்வெளி நிலையமாகவும் செயல்பட ஒரு வாய்ப்பு இருக்கிறதால அதுக்கு முன்னோட்டமா 2022 இருந்து மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கு ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனம். அதனுடைய 4வது கட்ட மிஷன் தான் இந்த ஆக்சியம் 4ங்கிறது. இதுல 4 பேர் டிராவல் பண்ண போறாங்க. அந்த 4 பேரும் யாருன்னா, எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த சுபான்சு சுக்லா, இவர் தான் ஆக்சியம் 4 திட்டத்தோடைய பைலட். பெக்கி விட்சன், அமெரிக்காவை சேர்ந்த விண்வெளி வீராங்கனையான இவங்க தான் இந்த ஆக்சியம் 4 திட்டத்தோடைய கமாண்டர். அதே மாதிரி ஸ்லாவோஸ், அதே மாதிரி போலந்து நாட்டை சேர்ந்த இவரும், ஹங்கேரியை சேர்ந்த டிஃபோர் கப்பும் ஆக்சியம் 4 திட்டத்தோடைய நிபுணர்களாக இருக்கிறாங்க. இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, இந்தியா, போலந்து, ஹங்கேரி நாடுகள் இப்போதான் முதலா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் நடக்கிற ஆய்வு பணிகளில் கலந்து கொள்ள போறாங்க. அதெல்லாம் சரி, யார் இந்த சுபான்சு சுக்லா? அக்டோபர்
அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 1985 உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்னோவில் பிறந்தவர் தான் சுபான்சு சுக்லா. நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் பயிற்சி பெற்ற பிறகு 2006ஆம் வருஷம் இந்திய விமானப்படையினுடைய ஃபைட்டர் பிரிவில், அதாவது போர் விமான பிரிவில் இணைஞ்சார். சுபான்சு கிட்ட 2000 மணி நேரம் விமானம் ஓட்டிய அனுபவம் இருக்கு. அதோடு இந்திய விமானப்படையினுடைய சுகோய் Su-30 MKI, MiG-21, MiG-29, ஜாகுவார், ஹாக், டோர்னியர், AN-32 போன்ற விமானங்களை ஓட்டின அனுபவம் நிறையவே இருக்கு. கடந்த 2019ஆம் வருஷம் இவருக்கு இஸ்ரோல இருந்து ஒரு முக்கியமான அழைப்பு வருது. அந்த அழைப்புக்கு பிறகு சுபான்சுவோடைய வாழ்க்கை மொத்தமாவே மாறி போகுதுங்க. அந்த அழைப்பு எதுக்காகன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். எஸ், அதுதான் விண்வெளிக்கு போறதுக்காக இவர் தேர்வு செய்யப்பட்டதோடு ரஷ்யா மாஸ்கோவில் இருக்கிற யூரி ககாரின் விண்வெளி வீரர்களுக்கான பயிற்சி மையத்தில் 1 இயர் ட்ரைனிங்கும் எடுத்துட்டு அப்புறம் 2024 இந்திய விமானப்படையினுடைய குரூப் கேப்டனா பதவி உயர்வு பெறுகிறார். நமக்கு ஏற்கனவே தெரியும், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புகிற தன்னுடைய திட்டத்துக்கு ககன்யான்னு பேர் வச்சிருக்கு இல்லையா? அதற்காக சுபான்சு சுக்லா, பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அங்கத் பிரதாப், அஜித் கிருஷ்ணன் 4 பேர் தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்கன்னு லாஸ்ட் இயரில் இஸ்ரோ அறிவிச்சிருந்தாங்க. இந்த 4 இருந்தும் சுபான் சுக்லாவையும் கேரளாவை சேர்ந்த பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயரையும் ஆக்சியம் 4 திட்டத்திற்கு தேர்வு செஞ்சாங்க. அதில் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் ஆக்சியம் 4 திட்டத்தோடைய பேக்கப் குழுவில் வச்சுருக்காங்க. அதோட ஆக்சியம் 4 திட்டத்தில் இருக்கிற முக்கியமான 4 உறுப்பினர்களை போல தான் இந்த பேக்கப் குழுவில் இருக்கிற உறுப்பினர்களுக்கும் எல்லா விதமான பயிற்சியும் கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா, ஒருவேளை லாஸ்ட் டைமில் முக்கியமான உறுப்பினர் யாருக்காவது விண்வெளியில் ட்ராவல் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்த இடத்தை இந்த பேக்கப் குழுவில் இருக்கிற ஒருத்தர் ஃபில் பண்ணிவிடுவார். அதுக்காகத்தான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. வரக்கூடிய ஜூன் 8ஆம் தேதி நம்ம இந்திய நேரப்படி ஈவினிங் 6:41 மணிக்கு ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் உந்தப்படுகிற டிராகன் விண்கலத்தில் சுபான்சு சுக்லா உள்ளிட்ட 4 பேரும் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு டிராவல் பண்ணுவாங்க. அமெரிக்கா புளோரிடாவில் இருக்கிற கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்து தொடங்குற இந்த பயணம் 14 நாட்கள் நிகழுமாங்க. அது சரி, விண்வெளிக்கு போற இவங்க அங்க என்னதான் பண்ணுவாங்க? ஆக்சியம் 4 திட்டத்தோட நோக்கம்னு பார்த்தா அமெரிக்கா, இந்தியா, போலந்து, ஹங்கேரி, சவுதி அரேபியான்னு 31 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு 60 விண்வெளி ஆய்வு பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோன்னு ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனம் சொல்லியிருக்கு. அதுல முக்கியமான விஷயம்னு பார்த்தா, ரொம்ப ஷார்ட்டாக முடியக்கூடிய விண்வெளி ட்ரிப்புகளில் இன்சுலினை எடுத்தே ஆக வேண்டிய கண்டிஷனில் இருக்கக்கூடிய சுகர் நோயால் பாதிக்கப்பட்ட விண்வெளி வீரர்களுக்கு எந்த வழிகளில் எல்லாம் உதவலான்னு ஆராய்ச்சி பண்ணுறதும், விண்வெளியில் பார்த்தீங்கன்னா பூமியை மாதிரி ஈர்ப்பு விசை, அதாவது கிராவிட்டி அதிகமாக இல்லாமல் ரொம்ப குறைவான ஈர்ப்பு விசையே இருக்கும். இதை மைக்ரோ கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படி மைக்ரோ கிராவிட்டியில் ஒரு மனுஷன் இருக்கும்போது அந்த மனுஷனுடைய மூளையில என்ன மாதிரியான தாக்கங்கள் உண்டாகும்னு ஆராய்ச்சி பண்ண போறாங்க. அதே மாதிரி மனிதர்கள் விண்வெளிக்கு ஏற்ற விதத்தில் தன்னை எந்த மாதிரி பொருத்தி கொள்றாங்கன்னு தெரிஞ்சுக்க விண்வெளி வீரர்கள்ட்ட இருந்து உடலியல் மற்றும் உளவியல் தரவுகளையும் கலெக்ட் பண்ண ஒர்க்கையும் பண்ண போறாங்க. அதோடு ஷார்ட் விண்வெளி ட்ரிப்புகளில் மூட்டுகள்லையும் இரத்த ஓட்டத்தில் ஏற்படுத்துகிற விளைவுகளை பற்றின ஆராய்ச்சிகளையும் செய்ய இருக்கிறாங்களாம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, ட்ரிபிள் நெகட்டிவ் மார்பக புற்றுநோயை ஆராய்கிறதோடு இரத்த ஸ்டெம் செல்கள் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் பரிசோதிக்க போகிறாங்களா. இதெல்லாம் தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் பண்ண போகிறாங்க. சரியா? இந்த ஆக்சியம் 4 திட்டத்தில் நாசா மற்றும் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தோடு சேர்ந்து இந்தியாவுடைய இஸ்ரோனுடைய ஆய்வு பணிகளும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் நடைபெற இருக்குங்க. அதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, கம்ப்யூட்டர் டிஸ்பிளேல மைக்ரோ கிராவிட்டி சூழலில் ஏற்படுத்துகிற தாக்கத்தை ஆராய்கிறதும், அதே மாதிரி மைக்ரோ கிராவிட்டி சூழலில் எலும்பு தசை செயலிழப்பு பற்றியும் அதுக்கான சிகிச்சைகள் பற்றியும் ஆராய்கிறதும், 6 வகையான பயிர் விதைகளில் விண்வெளி பயணத்தினுடைய தாக்கங்களை ஆராய்கிறதும், இன்னும் பல விஷயங்களை இஸ்ரோ ஆராய்ச்சி பண்ண போறாங்க. இந்த திட்டம் மூலமா இந்திய விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஒரு சூப்பரான முன்னேற்றங்களை காணப்போகுது. அதோடு வரக்கூடிய அடுத்த தலைமுறை இந்திய விஞ்ஞானிகளையும் பொறியாளர்களையும் செம்மையா என்கரேஜ் பண்ண போகுதுங்க. இந்த விஷயத்தை கொஞ்சம் டீப்பா பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 25 இயர்ஸ்ல சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு 270க்கு மேற்பட்ட விண்வெளி வீரர்கள் போயிருக்கிறாங்க.
ஆனா அதுல ஒருத்தர் கூட இந்திய குடிமகன் கிடையாதுங்க. இது ஒரு சேட் நியூஸா இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு இந்தியர் மறுபடியும் விண்வெளிக்கு போறதுங்கிறது பெரிய விஷயமா பார்க்கப்படுதுங்க. அதுவும் 41 வருஷங்கள். இதுக்காக ஒவ்வொரு இந்தியரும் காத்திருந்திருக்காங்க. அந்த காத்திருப்பு இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. இது நாம மிகவும் மகிழ்ச்சியா கொண்டாட வேண்டிய ஒரு தருணங்க. இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ பத்தின உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் see you, bye, take care.